Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 coordinate geometry exercise 5.4ல 11th sum பார்க்க போகிறோம். 11th sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Find the equation of a straight line joining the point of intersection of 3x plus y plus 2 equal to 0 and x minus 2y minus 4 equal to 0 to the point of intersection of 7x minus 3y equal to minus 12 and 2y is equal to x plus 3. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுமா. அந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்குது, ஜாயினிங் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டையும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குதான், அந்த லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் எப்படி இருக்கும், இந்த ஈக்குவேஷன் வந்து 3x plus y plus 2 equal to 0ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து x minus 2y minus 4 equal to 0 இந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் பண்ணுது. இது வந்து 7x minus 3y equal to minus 12. இது 2y equal to x plus 3. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டு, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனுக்கு தான் நம்ம இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடணும், இதில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற இந்த லைனோட ஈக்குவேஷன் வேணும்னா ரெண்டு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும், 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதானே. அப்போ இதில் 3 ஸ்டெப்பு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம் செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ வாங்க சொல்யூஷன் போகலாம். இப்போ கிவன் லைன்ஸ் ஆர், என்ன லைன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் சால்வ் பண்ண போகிறோம். கிவன் லைன்ஸ் ஆர் 3x plus y plus 2 equal to 0 and x minus 2y minus 4 equal to 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ சால்வ் 1 and 2, இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸு ஒய் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அடுத்தது கான்ஸ்டன்ட் டைம் 2, அடுத்தது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3. அப்புறம் எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதிலே போய் முடிக்க போகிறோம். சாரி, இங்கே வந்து 1 தான். ஓகே, அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, -2. அடுத்தது கான்ஸ்டன்ட் டைம் -4, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. அடுத்தது மறுபடியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அங்கேயே முடிச்சிடறோம், -2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா, எக்ஸ் பை 1 into 4, -4 is -4, minus 2 into -2 is -4 equal to y by 2 into 1 is 2 minus 3 into -4 is -12 equal to 1 by 3 into -2 is -6 minus 1 into 1 is 1. X by -4 minus of -4, இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து +4 ஆயிரும். அப்போ -4 + 4 equal to y by 2 minus of -12 வந்து +12 equal to 1 by -6 minus 1 is -7. இப்போ இது என்ன ஆகும், x by -4 + 4 வந்து 0 ஆயிரும் equal to y by 2 + 12 is 14 equal to 1 by -7. அடுத்து இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணோம்னா இதையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். எக்ஸ் பை 0 ஈக்குவல் டு 1 பை -7. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0 எங்கே போகிறப்போ 0 into 1 is 0. ஸோ 0 by anything is 0 தான். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 0. அடுத்து ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ ஒய் பை 14 ஈக்குவல் டு 1 by -7. இப்போ 14 இங்கே போகிறப்போ 1 into 14 is 14. அப்போ y is equal to 14 by -7. இது கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிளில் செவன்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 7s are 14. அப்போ ஒய்யோட வேல்யூ வெறும் 2 இல்லை, கீழே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ -2. therefore the point of intersection
is x comma y 0 comma minus 2. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ அடுத்த ஸ்டெப் எழுதலாமா, the given lines are எழுதிக்கோங்க. lines are என்னெல்லாம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 7x minus 3y equal to minus 12 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த minus 12 லெஃப்ட் சைடு வர்றப்போ plus 12 equal to 0ன்னு போட்டுடலாமா, and 2y equal to x plus 3 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3 லெஃப்ட் சைடு வரப்போ மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம், சால்வ் 3 and 4. அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஒய் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது இதில் -3, அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் +12, அடுத்தது ஒய் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 7, அப்புறம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அங்கேயே முடிச்சிடுறோம். அடுத்து இதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் -3, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1, எதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 2ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலே முடிச்சாச்சு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா, எக்ஸ் பை -3 into -3 is +9, minus of 12 into 2 is 24 equal to y by 12 into -1 is -12. 7 into -3 is minus இது வந்து ஃபார்ம்ல இருக்கக்கூடிய -21 equal to 1 by 7 2s are 14 minus -3 into -1 is +3. ஓகேவா, அப்போ x by 9 minus 24 என்ன வரும், இதுதான் பெரிய நம்பர். ஸோ அதுக்குரிய சைன் மைனஸ். அப்போது 15 ஆகுமா, 24லேருந்து 9 மைனஸ் போனால் நமக்கு என்ன கிடைக்கும் 15 ஈக்குவல் டு y பை -12, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், +21 ஈக்குவல் டு 1 பை 14லேருந்து 3 மைனஸ் பண்ணால் நமக்கு 11 கிடைக்கும். அப்போ x பை -15 ஈக்குவல் டு y பை 21லேருந்து 12 மைனஸ் பண்ணுங்கள், 21லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 11, 9 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 1 பை 11. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் பை -15 ஈக்குவல் டு 1 பை 11. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், -15 இங்கே போகிறப்போ 1 இன்ட்டு -15, அப்போ -15 பை 11. இது கேன்சல் பண்ண முடியாது, அப்படி வச்சுக்கோங்க. இதையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். y பை 9 ஈக்குவல் டு 1 பை 11. அப்போ ஒய்யோட வேல்யூ 9 அங்கே போகிறப்போ 9 by 11. இப்போ எவ்வளோதான், எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. தட் ஃபோர் த பாயிண்ட் ஆஃப் intersection is -15 by 11, 9 by 11, x, y. ஸோ எக்ஸோட கோஆர்டினேட் போட்டாச்சு, ஒய்யோட கோஆர்டினேட் போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் ஓவர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் என்னது, இந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். Therefore, the equation of the required line joining எதெல்லாம் ஜாயின் பண்ணுது, 0, -2 and -15 by 11, 9 by 11. Yes, 2-point form என்னது, y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. அப்போ இதில் இதுதான் x1 y1 x2 y2. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y minus y1ங்கிறது -2 by y2ங்கிறது 9 by 11. 9 by 11 minus of y1ங்கிறது அதே -2 equal to x minus x1ங்கிறது என்னது 0 by x2ங்கிறது -15 by 11 minus x1ங்கிறது அதே 0. மேலே என்ன கிடைக்கும், y +2 minus of -2ங்கிறனால +2 by -9 by 11 plus 2 equal to x minus 0. X minus 0 is x by 15 by 11. 15 by 11 தானே, minus 15 by 11
minus 15 by 11 minus 0 is minus 15 by 11 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இது LCM எடுக்கணும். அப்போ y plus 2 by கீழே இருக்கிறதுக்கு LCM, இங்கே வந்து 1 இருக்குது, 1க்கும் 11க்கும் LCM 11 தான் LCM. அப்போ 9 அப்படியே போட்டுடலாம். இங்கே 1 இருக்குது, அப்போ 11 மாற்றணும்னா 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். plus 22 equal to x by minus 15 by 11. y plus 2 by 9 plus 22 is what? 31. இப்போ 11 வந்து இங்கே கொண்டு போகிறப்போ 11 into ஆயிருமா, கீழே இருக்கிறது இங்கே போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் 11 into y plus 2 divided by 31 equal to இந்த 11 மேலே போகிறப்போ 11x by minus 15. இப்போ என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 11 into minus 15 into y plus 2 equal to 31 into 11x. 15ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 15ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 165. இங்கே மைனஸ் இருக்கனால minus 165 into y plus 2 equal to இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ 31 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 31 அப்போ 341x. இப்போ இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா, minus 165y 165 minus 165 plus 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ minus 10 13 3 minus 330 equal to 341x. இப்போ ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாமா, minus 341x minus 165y minus 330 equal to 0. ஸ்டார்டிங்கில் மைனஸ் இருக்குது, ஸோ எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணிடலாமா, மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ எல்லாமே சைன் சேஞ்ச் ஆயிடுது. 341x plus 165y plus 330 equal to 0. இப்போ இந்த மூணு நம்பர்ஸுமே எதால் டிவைட் ஆகும், 11ஆல் டிவைட் ஆகுது. ஸோ நம்ம 11th டேபிளில் இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போகிறோம், 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இதை 11ஆல் டிவைட் பண்ணுறப்போ 3 11s are 33, 1 11 is 11. இப்போ 31x plus 15y plus 30 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான லைனோட ஈக்குவேஷன். அப்போ லாஸ்ட் ஆன்சர் எழுதுகிறப்போ that for the equation of the required line is 31x plus 15y plus 30 equal to 0 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ.